ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 14ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம போட்டிருந்த வீடியோவில் இன்று தங்கத்தோட விலை வந்து 40 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்று பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகமாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாதுங்க, குறைவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நேற்று இன்றும் வந்து தங்கத்தோட விலை வந்து இவ்வளோ சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யூஎஸில் ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தில், அதாவது 18ஆம் தேதிக்கு பிறகு தான் வந்து ரேட் கட் பற்றின வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இன்னொரு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய் குறையுது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, 100 ரூபாய் குறையுது அப்படின்னா இன்னொரு 100 ரூபாய் குறைஞ்சுன்னா 7000 கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து ரேட் கட் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த 7000 ரூபாய்க்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ எதுவும் கன்ஃபார்ம் கிடையாதுங்க, ஒரு செய்தி தான் சொல்கிறேன். ஸோ வந்து இல்லை ரேட் கட் இருக்குதுன்னு சப்போஸ் சொல்லிட்டாங்கன்னா மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ இப்போது இருக்கிற நிலவில் படி பார்த்தீங்கன்னா குறைவதற்கான, அதாவது ரேட் கட் இல்லைன்னு சொல்வதற்கான சான்சஸ் தான் இருக்குது, 90% இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ அதனால தான் இந்த விலை குறைப்பு வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ 18ஆம் தேதிக்கு பிறகு வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. நிபுணர்கள் சொல்கிறது தாங்க, அதுவும் செய்தியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு இந்த அமௌண்ட்டே ஓகே, இன்றைக்கி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ குறையும் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கிராமுக்கு 40 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்து மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னும் அதிகமாகவே சரிஞ்சிருக்கு. எவ்வளோ வரைக்கும் குறையும்னு பார்த்தீங்கன்னா, இன்று அதாவது 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்று தங்கம் வந்து நல்ல சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடைசி நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா இந்த விலையில் வந்து கொஞ்சம் மாற்றுதல் ஏற்படலாம். இன்னும் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டதுன்னா இன்னுமே 100 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்பு ஏற்பட்டதுன்னா கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எதாக இருந்தாலும் இன்று வந்து சரிவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால இன்று தங்கம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நேற்று 7230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. இன்று 7130 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரேட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது நான் திரும்பவும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இருக்கிற ஸ்டேட்டஸ் தான் சொல்லியிருக்கு. கடைசி நேரத்தில் கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் 80 ரூபாய் வந்து கன்ஃபார்மாக ஒரு மினிமம் இப்போ இருக்கிற ரேஞ்ச் படி போச்சுன்னா 70 ரூபாய் 80 ரூபாய் வந்து குறையும் மினிமம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 110 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இன்றைக்கி குறைஞ்சிருச்சுன்னா 7130 ரூபாய், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, 130 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா மீதி ஒரு 130 ரூபா நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னா 7000 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரேட் கட் இல்லைங்கிறது ப்ராப்பராக அந்த 18ஆம் தேதி கிட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மேலும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறது அதே தான். சீட்டு கட்டுறவங்களாம் நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ கட்டட்டுமான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து யோசிச்சுக்கங்க. ஏன்னா வந்து முன்னத்த நாள் தான் நமக்கு வந்து எவ்வளோ குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏதாவது டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ரேட் கட் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தெரிய வரப்போ நம்ம முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வெயிட் பண்ணி கூட ஒரு 4 நாள் சீட்டு தானே, அதனால் 4 நாள் கழிச்சு கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ரேட்டே போதும், அதிகரிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து கட்டுறதுனால ஓகே. அதனால தான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு சேஃப்டி சைடு நம்ம வந்து சீட்டை வந்து பிரித்து கட்டுறதுனால நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது அதுக்காக தான் சொல்கிறதுங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.